இந்நிகழ்வின் தலைவர் அவர்களே, விழாவின் கதாநாயகன் எமது கல்லூரி அதிபர் கிருஷ்ணகுமார் சார் மற்றும் அவர்தம் பாரியார் குடும்பத்தினர் அவர்களே, ஓய்வு நிலை வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் கோட்ட கல்வி பணிப்பாளர் அவர்களே, பாடசாலையின் பழைய மாணவர் சங்க தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர்களே, பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்றுக்குழு தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர் அவர்களே, உதவி அதிபர் அவர்களே, பகுதி தலைவர்களே, ஆசிரியர்களே, அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். இன்று கல்லூரி அதிபரின் சேவை நலன் பாராட்டு விழாவில் கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அனைவர் மனங்களிலும் ஏதோ ஒரு இறுக்கம் ஆட்கொண்டிருப்பதை நாம் உணர்கின்றோம். ஏனென்றால் கல்லூரி அதிபர் ஓய்வு பெறுகின்றார். பணியாளர்களுக்கு ஓய்வு என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் கல்லூரி அதிபரின் ஓய்வு என்பது அலுவலக பணிகளில் மாத்திரமே அவருடைய ஓய்வு இருக்குமே தவிர, அவர் வெளியிலிருந்து வேண்டிய அனைத்து வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் எமக்கு தந்து எம்மை என்றும் வழிநடத்துவார் என்பது நிச்சயமானது. எமது அதிபரை பொறுத்தவரையில் பாடசாலை மாணவர்கள் நலன் கருதி பல்வேறு செயற்றிட்டங்களை மிக சிறப்பாக திட்டமிட்டு செயற்படுத்தி வருகின்றார். அதிபரின் பெருமைகள் மற்றும் சிறப்புகளை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. எமது கல்லூரி பெற்றுக்கொண்டுள்ள வெற்றிகளும் சாதனைகளுமே அதிபரின் பெருமைக்கு சான்று பகர்கின்றன. அவற்றை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை எனலாம். மாணவர்களின் ஒவ்வொரு விடயத்திலும் தனிப்பட்ட கவனம் செலுத்தி ஒவ்வொரு மாணவரையும் உயர்த்துவதிலே கண்ணாக இருக்கின்றார். மட்டுமன்றி பாடசாலையின் சமூகத்தை இணைப்பதில் மிக பலமான ஒரு பாலமாக இருக்கின்றார். ஆசிரியர்களின் நலன்களிலும் மிகுந்த அக்கறை கொண்டு செயற்படுகின்றார். இவ்வாறு ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து மிக கவனமாக நேர்த்தியாக செயற்படுத்திய எமது கல்லூரியை சமூகத்தில் உயர்வான ஒரு நிலையில் இன்று வைத்திருக்கின்றார் என்றால் அந்த பெருமை முற்றுமுழுதாக எமது அதிபரையே சாரும். எமது கல்லூரியை பொறுத்தவரை எமது கல்லூரியானது வளங்கள் மிகுந்த ஒரு பாடசாலை ஆகும். குறிப்பாக இங்கு பௌதீக வளம் மற்றும் மனித வளம் என்பன நிறைவாக காணப்படுகின்றன. இது ஒரு வாய்ப்பான சூழல்தான். குறிப்பிட்டு சொல்வதென்றால் வடமராட்சியில் மிக அதிகளவான மாணவர்களையும் மிக அதிகளவான ஆசிரியர்களையும் கொண்ட ஒரு பாடசாலையாக எமது பாடசாலை விளங்குகின்றது. இது மிகவும் ஒரு வாய்ப்பான சூழல்தான். பல்வேறு வேலைகளுக்கு நமக்கு இந்த நிலைமை வாய்ப்பாக அமைகின்றது. ஆனால் இது ஒரு சவாலும் கூட. ஒரு நிறுவனத்தை பொறுத்த மட்டில் முரண்பாடுகள், பிரச்சனைகள் எழுகின்றது இயல்பானது. அந்த வகையில் எமது பாடசாலையும் முரண்பாடுகள், பிரச்சனைகள் எழுகின்றன என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், பாடசாலையில் எழுகின்ற ஒரு பிரச்சனை சம்பந்தமாக யாராவது அதிபரை நாடும் போது அந்த பிரச்சனையை அவர் கையாளும் விதம் அற்புதமானது. குறிப்பாக ஒரு பிரச்சனையை நாம் அவரிடம் கொண்டு சென்றால் அந்த பிரச்சனைக்காக மிக குறைந்த நேரம், மிக குறைந்த வார்த்தைகளை செலவிட்டு மிக சரியான தீர்மானத்தை உடனடியாகவே வழங்கிவிடுவார். அந்த தீர்மானத்துக்கு மாற்று கருத்துக்கே இடமிருப்பதில்லை. இதுவரை நான் அப்படி அறிந்ததே இல்லை. அதிபர் சொல்லும் தீர்மானத்துக்கு மாற்று கருத்து இதுவரை எமது கல்லூரியில் எழுந்ததே இல்லை. அவ்வாறு ஒரு தீர்மானம் எடுப்பதில் மிகச்சிறந்த ஒரு தன்மையை கொண்டவர். இந்த பண்பில் எமது அதிபருக்கு நிகர் அவரேதான் என்று கூறினால் வியப்பில்லை. இவ்வாறு அதிபருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் நாம் கூறிக்கொண்டே போகலாம். பாடசாலையின் ஒவ்வொரு வளர்ச்சி படியிலும் அதிபருடைய அர்ப்பணிப்புகளை பின்னிற்கின்றது. இந்த வகையில் இனிவரும் காலங்களில் எமது பாடசாலை பெறப்போகும் வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் அடித்தளமிட்டவர் அதிபராகவே இருப்பார்.
எமது வரப்போகின்ற எமது வெற்றிகள் சாதனைகள் யாவும் எமது அதிபருக்கு அர்ப்பணமாகும். அந்த வகையில் ஓய்வு பெற இருக்கின்ற எமது அதிபர் ஓய்வு காலத்தில் குடும்பத்தினருடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி.